ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இலக்கண ஆஸ்பெக்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். மொத்தம் 7 பேஜ் நோட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா புது சமச்சீரும் இருக்குது, பழைய சமச்சீர் புக்கும் இருக்குது, பழைய புக்ஸோட சோர்ஸும் இருக்குது. ஸோ 3ஐயும் இன்டெகிரேட் பண்ணி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ போன வீடியோவில் நூல்வெளி கொடுக்கலாம், ஆனால் இந்த வீடியோவில் நூல்வெளியும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அது மட்டும் மிஸ்ஸிங்னு நிறைய பேர் சொன்னீங்க. சரி, அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு ஸோ அதையும் ஆட் பண்ணி கொடுத்துட்டா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 75 நாள் பிளானு, 15 வாரம். இந்த 15 வாரத்தில் உங்களுக்கு வந்து பொது தமிழுக்கான நோட்ஸு, ஜிஎஸ்க்கான நோட்ஸு, அப்புறமா ஆப்டிடியூடுக்கான வீடியோ. ஸோ மேக்ஸிமம் சிலபஸில் எல்லாத்துமே அக்குவேராக ஆணிவேராக பிரித்து நான் உங்களுக்கு நோட்ஸாக நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக முடிச்சிடலாம். ஸோ மற்றவங்க ஒரு டைமில் முடிக்கிற கட்டிலும் நீங்கள் எஃபெக்டிவாகவும் முடிப்பீங்க, தெளிவாகவும் முடிப்பீங்க. அதே நேரத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஃப்ரீ நோட்ஸு, கரெக்டாக ஃபாலோ பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி இந்த PDF மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன் ஆவரேஜாக 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். ஆனால் இதை நீங்கள் படிக்கிறதுக்கு என்னமோ 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போதும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. இதே செகண்ட் தேர்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸே போதும். ஸோ அதனால் இதோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்கும்போது நார்மலாக தெரியும் 7 பேஜ் தானே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் படித்து முடித்த பிறகு தான் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரியும். ஸோ இதே புக்காக பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொழிதிறன் பயிற்சி, அப்புறமா புக் பேக்லாம் நீங்கள் ஆன்சர் தேடிட்டு இருக்கணும். இது நான் ஃபுல்லாக அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ப்ளஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இப்போது சிலபஸில் இருக்கிற மாதிரி இலக்கண பகுதிக்கு எப்படி மேட்ச் பண்ணணுமோ அதையும் நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் 20லேருந்து 25 நிமிஷம் ஆன் ஆவரேஜ் போகும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு தாட்டியுமே வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நோட்ஸை ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தாலே போதும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம். இது வந்து நியூ புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் நியூ புக்கு, அதுக்கடுத்து ஓல்டு சமச்சீர், அதுக்கப்புறமா ஓல்டு புக்கு 3ஐயும் கவர் பண்ணியிருக்கேன். சிலப்பதிகாரத்தை பொறுத்தளவுக்கும் பாடல் வரி கொடுத்துருக்கேன், பாடலின் பொருள் இருக்குது. நம்ம எதை ஹைலைட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா பொருள் கூறு. திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்குனா மரகதம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்னா பொன்மயமான சிகரம், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. இதை வந்து கேட்குறக்கான அதிக ஸ்கோப் இருக்குது. பொறுத்துக்களை கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு 3 4 பொறுத்துக்களை வச்சு கேட்கலாம். ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. பாடல் வரி பார்த்திங்கன்னா திங்களை போற்றதும் திங்களை போற்றதும். இதை நீங்கள் ஹைலைட் பண்ணி பெருசாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இது பொருள் கூறு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு தாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நூல்வெளி பொறுத்தளவுக்கும் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். அதுக்கடுத்து 2ஆம் நூற்றாண்டு. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இதெல்லாம் அழைக்கப்படுது. இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. அது 50 காப்பியங்களில் ஒன்று, தமிழரோட முதல் காப்பியம். அடுத்து திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்தாக இந்த நூல் தொடங்குகிறது. ஸோ திங்கள் ஞாயிறு மலை. ஸோ இதை வச்சு கூட கொஷின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து கோடிட்ட இடம். கழுத்தில் சூடுவது தார், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. பிரித்தெழுதுக்கு பார்த்திங்கன்னா வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டுனா பொன் கூட்டல் கோட்டு, கொங்கு அலர்னா கொங்கலர், அவன் கூட்டல் அலிப்போல் அப்படின்னா அவன் அலிப்போல். இதுதான் ஓவராலாக சிலப்பதிகாரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து டாபிக் பார்த்திங்கன்னா காணி நிலம். பாரதியார் எழுதுனா பாடல் கொடுத்துருக்காங்க. காணிங்கிறது வந்து நில அளவை குறிக்கும் சொல்லு. மாடகங்கள் வந்து மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். இது பொருள் கூறு. கோடிட்ட இடம் பார்த்திங்கன்னா அதே இதை கேட்குறாங்க. கிணறுங்கிற இதை குறிக்கக்கூடிய சொல் பார்த்திங்கன்னா கேணி. சித்தம்னா உள்ளம்ங்கிற பொருள். மாடங்கள்ங்கிறது வந்து அடுக்குகள். அதே மாதிரி பொறுத்துக கேட்குறாங்க. சரி, பிரித்தெழுது. நன்மாடங்கள்னா நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தின் இடையேனா நிலத்தின் கூட்டல் இடையே, முத்துச்சுடர், முத்து கூட்டல் சுடர்னா முத்துச்சுடர் வல்லினம் மிகவும், நிலா கூட்டல் ஒளினா நிலா ஒளி. பொறுத்துக்க பார்த்திங்கன்னா முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி. தூய நேரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திடனா தென்றல்.
தூய நிறத்தில். ஸோ இதை நான் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணும்போது நான் மாற்றி அப்லோட் பண்ணுறேன். தூய நிறம். ஸோ தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள். ஸோ இது வந்து நிறத்தில். இந்த மாதிரி பொறுத்துக்கவும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நன்மாடங்கள் தூய நிறத்தில், அதான் தூய நிறத்தில் இருக்குது. மாளிகை கட்டித்தன வேண்டும். நிலாவொளி, முத்துச்சுடர் போல நிலாவொளி. ஸோ இதே வந்து சற்றில் காலில் வந்துவிடும். சித்தம் மகிழ்ந்திட வந்து சித்தம் மகிழ்ந்திட. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. இந்த பாடல் வரியை வச்சே கேட்குறதுக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து பாரதியார் பற்றி, சார் சிலபஸில் கொடுக்கல, பாரதியார் பற்றி நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா திடீர்னு கொஷின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சிலபஸில் இல்லை நான் படிக்கல அப்படின்னா சொல்லுவீங்க? அதெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. படிச்சுட்டு போங்க, சேஃப்டி. சப்போஸ் கொஷின் கேட்டாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பாரதியோட இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றார். எட்டைப்புற மன்னரால் பாரதி என்னும் பட்டம் பெற்று சிறப்பிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ அதனால் வந்துட்டு பாரதியாரை பற்றி படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். அடுத்து சிறகின் ஓசைங்கிற லெசனு. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்னங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அதோட புக் பேக்கும் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வாட்டி புக் பேக் மேக்ஸிமம் வந்து நான் இந்த டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு புரிகிறதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. சிறகின் ஓசை லெசன். இந்த லெசனில் பார்த்திங்கன்னா பறவைகளின் இடப்பெயர் தான் வலசை போதல்னு சொல்லுவாங்க. இதோட காரணிகள் பார்த்திங்கன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இதுக்காக போகுது. இந்த வலசை போதலோட அடிப்படை பார்த்திங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இதை பேஸ் பண்ணி போகும். வலசை போகும்போது என்னென்னா தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், கற்றையாக முடி வளர்றது, இதெல்லாம் இருக்கும். அடுத்து நாராய் செங்கால் நாராய்ங்கிற இதை எழுதுனது சத்திமுத்த புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவிராயின் அப்படிங்கிறது வலசை போதலை பற்றி குறிப்பிடப்படுது. ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவின் பறவை மனிதன் அழைக்கப்பட்டவர் சலீம் அலி. இவர் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படிங்கிற நூல் வந்து தன் வரலாற்று ஆட்டோபயோகிராஃபிக்கு வந்துட்டு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பார். கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை பார்த்திங்கன்னா கப்பல் பறவை. அதுக்கடுத்து உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. அடுத்து மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியாதுன்னு சொன்னவர் வந்து சலீம் அலி. உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20 பொறுத்துக்களை கேட்கலாம், வெவ்வேறு தினத்தை வச்சு. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. அழிந்து வரக்கூடிய இனம் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இது பண்ணும். 14 நாட்கள் அடைக்காக்கும். துருவ பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதியிலையுமே சிட்டுக்குருவி வாழும். 10 to 13 ஆண்டுகள் இதோட ஆயுட்காலம். பூச்சிக்கொல்லி மருந்து, நவீன கட்டிடங்கள், செயற்கை வேலிகள், புதர் செடி இதெல்லாம் வந்து அழியிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடியவர் வந்து பாரதியார். ஸோ இது வரைக்கும் லெசனில் உள்ளதை இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் நான் சொல்லியிருப்பேன், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக. பிரித்தெழுது சேர்த்தெழுது, இது ஃபுல்லாக நம்ம புக் பேக் ஆன்சரு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி கூட்டல் உரங்கள், தரை கூட்டல் இறங்கும், தரையிறங்கும், வழி கூட்டல் தரம், வழித்தடம். அடுத்து கோடிட்ட இடம் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன பேர்னா வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்து பொருத்தமான சொல் பார்த்திங்கன்னா மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இயற்கை வரும், அடுத்து செயற்கை வரும். வலசை பறவைகள் தமிழகத்தில் மிகுந்துள்ளது, தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஸோ இந்த மாதிரியும் கோடிட்டத்தை நிரப்ப சொல்லலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் 2 வகையாக இருக்குது. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து வந்துட்டு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30 எழுத்து இருக்குது. சார்பெழுத்து 10 வகைப்படும். அது என்னங்கிறன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், ஔகார குறுக்கம், மைகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்தோட வேறு பெயர் முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இது வந்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்ததில் ஏதோ ஒன்று வெளியிலேருந்து கூட கொஷின் ஆப்ஷன் வச்சுட்டு வேறு மாற்றி கேட்கலாம். இல்லாட்டி ஆயுத எழுத்தோட வேறு பேர் என்னன்னு கூட கொஷின் கேட்கலாம். இது வந்து தனித்து இயங்காது, சொல்லின் இடையிலேயே வரும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் மட்டும் பெற்று வரும். இடையில் மட்டும்தான் வரும்.
இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறள். திருக்குறளில் இருக்கிற குறள் கொடுத்துருக்கேன். ஸோ படிச்சுக்கோங்க. இதோட புக் பேக் பார்த்திங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது வந்து அறிவுடைய மக்கள். மக்கள்னால் இங்கே வந்து அவங்களோட குழந்தைகளை குறிக்கும். ஸோ அறிவுடைய மக்கள், ஸோ அவங்க தான் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஒருவருக்கு சிறந்த அணிங்கிறது வந்து இன்சொல். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாகவே கொஷின் கேட்கலாம். அடுத்து ஒரு குறளை கொடுத்துட்டு அதோட இதை வந்து கோடிட்ட இடத்துல நிற்ப சொல்லலாம். இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரையர் அன்புடையர் என்னும் இருக்கு. உயிருள்ள உடல் போல இருப்பது பார்த்திங்கன்னா அன்பு இருக்கிறாரு. எழுத்துக்கள் தொடக்கமாக அமைவது அகரம். அன்புடையார் செயல்கள் வந்து எப்படி இருக்குன்னா உலகில் உள்ள எல்லா பொருள்களும் தனக்கே சொந்தம்னு அன்பு இல்லாதவங்க சொல்லுவாங்க. அன்புடையவங்க வந்துட்டு தன்னோட அன்பில்லார் எல்லாம் தமக்குறைய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. தன்னோட உடம்பு அதங்கூட பிறருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குறள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுலேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த குறள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அதிகமான குறள் பார்த்திங்கன்னா இனிய உளவாக என்னாத குறள். இது 2. அதுக்கப்புறமா வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை, அது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி கொடுத்துட்டாங்க, அதுக்கான தொடர்புடைய திருக்குறள் என்னன்னு கேட்டுக்கோங்க. இப்படியும் கொஷின் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி புக் பேக்கில் இருக்கிறதும் கேட்கலாம், இல்லை பொதுவாக ஒரு நியூஸை கொடுத்துட்டு அதோட ரிலேட்டடான திருக்குறள் கேட்கலாம். அப்போ உங்கள் திருக்குறளுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய். மாரியப்பன் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் பெற்றிருப்பார். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து டைரெக்டாக ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கோடிட்ட இடத்துல நிரப்ப சொல்லும் கூட கேட்கலாம். பொறுத்துக்களும் கூட வைக்கலாம். நான் கொடுக்கும் ஓர் எழுத்து பார்த்திங்கன்னா கை. நான் கொடுக்கிறது கை கொடுப்பாங்கள்ல. நான் அழைக்கும் ஓர் எழுத்து வா. நான் வாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து அப்படின்னா ஆ. நான் இகழும் ஓர் எழுத்து சி. நான் பறக்கும் ஓர் எழுத்து ஈ. நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து போ. ஸோ இப்படின்னு கேட்கலாம். இது வந்து பழைய சமச்சீர் புக்கில் உள்ளது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக நியூ சமச்சீர் புக்கு. இனிமே பார்க்குறதெல்லாம் ஓல்டு சமச்சீர் புக்கு. அடுத்து நாலடியாரை பற்றி கொடுத்துருக்காங்க பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல். இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. நாய்க்கால் சிறுவிரல் போலுங்கிறது என்ன பாடல் வரின்னு சொல்லிட்டு நாலடியார். ஏன்னா நாலடியார் சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டைரெக்டாக கொஷின் கூட கேட்கலாம். அதாவது இதில் என்னென்னா நாயின் கால் வீரர்கள் நெருங்கி இருக்கும். அந்த மாதிரி சில நம்மோடு நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஈயின் கால அளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்ட நட்பில் என்ன பயன்? வாய்க்கால் வந்து தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். அந்த மாதிரி இதுக்கு பாய்ச்சி வயலுக்கு பாய்ச்சி உதவும். அதனால் வாய்க்காலை போல் உதவும் நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க தொலைவில் இருந்தாலுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா நாலடியார், நாலடி 400 சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. 14 கீழ்க்கணக்கு நூல்கள் 1, 400 பாடல்களை கொண்டது. சங்ககால நூல்கள் பார்த்திங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு, 8 தொகை. இதை தான் 17 மேல்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க. சங்க காலத்துக்கு பின் தோன்றிய நூல்கள்லாம் 17 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க. இல்லை மேக்ஸிமம் 6 நூல்கள் இருக்குது. மொத்தம் 18 நூல்கள். ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா தான் 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் நாலடியார். அணியர் அப்படின்னா அதோட பொருள் நெருங்கி இருப்பவர். செய்யினா அதோட பொருள் வயல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிரித்தெழுது பார்த்திங்கன்னா நாய்க்கால்னா நாய் கூட்டல் கால். நன்கு அணியர்னா நன்கு கூட்டல் அணியர். நட்பெண்ணாம்னா நட்பு கூட்டல் எண்ணம். நாலடியார் எந்த நூல்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் 1. 17 என்பதற்கு என்ன பொருள்னா 18. அடுத்து பாரதியார் பாடல் கொடுத்துருக்காங்க. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பாடல் வரி கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம். அடுத்து பாரதியாரை பற்றி குறிப்பு. பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு கொண்டாடப்பட்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.
பொருள்கூறு பார்த்திங்கன்னா வன்மை, இதோட பொருள் வந்து கொடை, இந்த இன்னும் வரும் கொடை. நாளம்னா உலகம், உழுப்படைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவி. கோடிட்ட நிரப்பு ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. பாட்டுக்கு ஒரு புலவன் போற்றப்படுவர் பாரதியார். சாதி இரண்டொழி வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஔவையார். சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு கூறிய தமிழ் மகள் ஔவையார். அடுத்து பறவைகள் பலவிதம் உரைநடை பகுதி. இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் இல்லை புகலிடம் பார்த்திங்கன்னா 13 புக்கில் கொடுத்தது. ஸோ புக் பேக் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க 13. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம், அதுக்கப்புறமா வந்து கூந்தன்குளம் திருநெல்வேலி, இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கோடிக்கரை நாகப்பட்டினமும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டாம். அடுத்து சமவெளியில் வாழும் பறவை, நீர்நிலைகளில் வாழும் பறவை, மலைகளில் வாழும் பறவை. சமவெளியில் ரொம்ப ரொம்ப கம்மி, அதுவும் தூக்கணாங்குருவி சமவெளியில் வாழ்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. மஞ்சள் சிட்டும் தூக்கணாங்குருவியும். இதே நீர்நிலையில் இருக்கிறது கொக்கு நாரை, இது மெயினாக எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. மலைகளில் வாழ்கிறது மற்றது ஃபுல்லாக மின்சிட்டு, இருவாச்சி, மரங்கொத்தி, பூமண்ணாந்தை, இதெல்லாம் மலைகளில் வாழும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பறவைகள் புகலிடம், இதெல்லாம் புக் பேக்கு. கூந்தங்குளம். பழவேற்காடு அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர். சமவெளி பறவை தூக்கணாங்குருவி, நீர்நிலைகளில் வாழ்வது நாரை. ஏன் சில புக் பேக்லாம் கொடுக்குறேன்னா ஓல்டு புக்கில் திடீர்னு புக் பேக் இருக்கிற கொஷின் கேட்குறக்கான ஸ்கோப் ஜாஸ்தி, அதனால தான் புக் பேக் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு. சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன். தமிழ் அழகு, தமிழ் கூட்டல் அழகு. மலரடி, மலர் கூட்டல் அடி. தேன் அருவி, தேன் கூட்டல் அருவி. பிழையின்றி எழுதுறது 12 அப்படின்னா 12, 40ன்னா இந்த 40, 50ன்னா 50ன்னு எழுதணும். அதே மாதிரி நகர வேறுபாடு. வன்மை, இந்த வன்மைக்கு பார்த்திங்கன்னா கொடைன்னு அர்த்தம், இந்த வன்மைக்கு பார்த்திங்கன்னா கொடுமை அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு அடுத்த ஒரு லெசன் வந்துட்டு பாம்பு ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு, ஸோ இது வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்ல பாம்புலேருந்து எடுக்கப்படும் மருந்து வலி நீக்கியாக பயன்படுத்துவது வந்து கோப்ராக்சின். ஸோ கோப்ராக்சின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ இதையும் நான் எடிட் பண்ணி கீழே கொடுக்குறேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. கோப்ராக்சிங்கிற மருந்து. ஸோ இது புக் பேக்னால கொடுத்துருக்கேன். கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு பார்த்திங்கன்னா ராஜநாகம். நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் 13. அடுத்து பழைய புத்தகம். பழைய புத்தகம் பார்த்திங்கன்னா நாலடியாரை மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இது சொன்னது பார்த்திங்கன்னா நாலடியார். இந்த கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இந்த நாலடியார் பாடல் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா கற்க கசடரங்கிற திருக்குறளுக்குள்ள பொருளும் இதுவும் ஓரளவு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அதுவும் லிங்க்கு. அப்புறமா நாலடியாரில் 3 பால் இருக்குது. அறம் பொருள் இன்பம் திருக்குறள் மாதிரி 3 பால் இருக்கும். நீதி நூல்களை திருக்குறளுக்கு அடுத்ததாக வச்சு பாடுவாங்க. இந்த நூலை தொகுத்ததும் கடவுள் வாழ்த்தும் பாடினது பார்த்திங்கன்னா பதுமனார், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து சமண முனிவர்கள் பலவரால் பாடப்பட்டது. பாண்டிய நாட்டில் தங்கியிருந்தாங்க. ஓலையில் எழுதிட்டு சென்பாங்க. அதுக்கப்புறமா எழுதப்பட்ட ஓலைகள் ஆற்றில் எறியப்படும். நீரோட்டத்தை எதிர்த்து சென்ற ஓலைகளை திரட்டி தான் பாடலாக தொகுத்து நூல்களை வெளியிட்டிருப்பாங்க. நாள் என்பதற்கு பொருள் வாழும் நாட்கள். அமைவுடையனா பொருத்தமுடைய நூல். ஒளிங்கிற தொடர்புடையது நிலா. தெருமருந்துனா மனம் குழம்பி. நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கும் நுரையுண்டு அப்படின்னு இங்கே இருக்கும். ஸோ நட்பு பற்றி பாடியிருப்பாங்க. ஸோ அந்த நட்பு பற்றின குரல் இந்த பாடலில் என்ன மீனிங் வரும்னா, நெல்லுக்கு எப்படி உமி இருக்கோ அந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சில தீய குணங்களும் இருக்கும். ஆனால் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து நட்பை வந்து முறிக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும். ஸோ அதையும் மேனேஜ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். அடுத்து வந்து இது வந்து நண்பர்களிடம் உள்ள குற்றத்தை பற்றி தான் ஓமைப்படுத்தியிருப்பாங்க. அது எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா நல்லார் அப்படின்னா எதிர்ச்சொல் அல்லார். ஆற்றார் அப்படின்னா தேய்வர், இல்லை ஆற்றும்னு சொன்னாலும் ஓகே தான், இல்லை ஆற்றார்னு சொன்னாலும். ஆற்றார்னா தாங்கி கொள்வாங்க இந்த கஷ்டம் இருந்தாலும். தேய்வர் பார்த்திங்கன்னா துன்புறுவாங்க, கஷ்டம் வந்தால் துன்புறுவாங்க. அதனால் ஆற்றாருக்கு எதிர்ச்சொல் தேய்வர். சில பல. ஸோ இது வந்து எதிர்ச்சொல். ஸோ இந்த மாதிரி எதிர்ச்சொல்லாம் கேட்குறதுக்கு அதிக ஸ்கோப் பார்த்துக்கோங்க. நல்லார்னா அல்லார். மயங்கொழி பொறுத்தளவுக்கும் புறா வலையில் இந்த வலை வரும். இந்த வலை பார்த்திங்கன்னா எலி வலை, எலிக்கு வர்றதுக்கு தான் இந்த வலை வரும். மேக்ஸிமம் மீன் மற்ற வலையெல்லாம் இந்த வலை தான் வரும். நாய் வலியால் அழுதது, இந்த வலி. இந்த வலின்னா வந்து ரூட்டு. அதிகாலை கண் விழித்தால் இந்த விழி வரும்.
விழித்தல் நல்ல பழக்கம். சங்கரன் வழி தெரியாமல் விழித்தான். ஸோ இதுதான் ஓவராலாக நான் கொடுத்தது. ஸோ ஒரு 2 இடத்துல வந்துட்டு நான் இது பண்ணதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கும். அதை மட்டும் நான் ரெக்டிஃபை பண்ணி பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுற பிடிஎஃப்பில் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச லெவலில் எவ்வளவு கிட்ட கொடுக்க முடியுமோ, எஃபர்ட் எடுத்து கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஸோ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாரத்துக்கான போர்ஷனே நான் இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் ஏதோ ஒரு பிரேக் இருந்தாலும் கூடி உங்களுக்கு டைம் இருக்கும் முடிக்கிறதுக்குள்ளே, ஸ்கெடியூலில் முடிக்கிறதுக்கு. அதனால தான் நானும் அட்வான்ஸ்டாக கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கும் ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஏதோ பிரேக் விழுந்தாங்க கூட என்னால் ஸ்கெடியூலுக்கு முன்னாடியே சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துட முடியும். ஸோ அதனால தான் அடுத்த வாரத்துக்கான டாப்பிக்கு ஸ்கெடியூல் டாபிக் திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நேற்று இன்றைக்கி கொடுத்துட்டேன். மொத்தம் இது வந்து டே 2க்கான டாப்பிக்கு 2 நாள் முடிஞ்சிருச்சு. டே 1 டே 2 2மே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ் பண்ணி படிங்க, ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். வெறும் ஒரு தாட்டி படிக்கிறதுக்காக இதை மெனக்கிட்டு கொடுக்கல. ஏன்னா எல்லோரும் ஒரு தாட்டி படிச்சிருவாங்க. மற்றவங்கலாம் ஒரு தாட்டி படிக்கிறாங்களா, நீங்கள் ஒரு 5 தாட்டி படிங்க. மற்றவங்க 5 தாட்டி படிக்கிறாங்களா, நீங்கள் 10 தாட்டி படிங்க. மார்க் வராமல் எங்கே போயிடுதுன்னு பார்க்கலாம். இல்லை எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி கொஷின் கேட்டாலுமே அப்கமிங் எக்ஸாமில் நீங்கள் ஆன்சர் கொடுப்பீங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக எழுதுவீங்க. ஸோ அதுக்கு இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.